காலையில் 9 மணிக்கே மண்டை பொளக்குதுங்க வைய. நாய்க்கு சோத்து ஊத்திட்டு போயிரலாம் அப்படின்னு மச்சானுக்கு ஃபோன் பண்ணா, நான் தெக்கா தோட்டத்தில இருக்கிற வா இப்படியே வடக்கால போயிரலாம் அப்படின்னாங்க. சரி நம்ம காய்கறி தோட்டம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னா, உள்ளே போனாங்க. அதில் வந்து நாங்கள் வரப்பில என்ன வச்சுட்ருக்குறோம் அப்படின்னாங்க, முத்துச்சோளம், கொட்டச்செடி, அப்புறம் துளுக்குமல்லி வச்சுட்ருக்குறோமுங்க. இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னா, கொட்டச்செடி வந்து தட்டைப்பயிரும் போட்டுட்ருக்குறோம். கொட்டச்செடிக்கு வந்து சைவ பூச்சி நிறைய வருமுங்க. கொட்டச்செடி தழை திங்கிறதுக்கு. அப்போ வந்து சைவ பூச்சி புடிச்சிக்கிறதுக்கு அசைவ பூச்சி வரும். அந்த குளவி, அந்த மாரி எட்டுக்கல் பூச்சி, அந்த மாரி இருக்கிறதெல்லாம் வருமுங்க. இப்போ அந்த முத்துச்சோளத்துலக்குமே அசைவ பூச்சிகளை வந்து நிறைய வரவழைக்குங்களாமா. அப்புறம் இந்த தட்டச்செடிக்கு வந்து அசுவினி நிறைய உழுவுங்க. அந்த அஸ்வினி பூச்சிய புடிச்சு திங்கிறதுக்கு அசைவ பூச்சி, குளவிக்கு இதெல்லாம் வரும். அந்த முச்சோளமெல்லாம் வச்சுட்ருக்குறோமில்லங்க வரப்பில. அப்புறம் துளுக்குமல்லி செடி எதுக்கு வச்சுருக்குறோம் அப்படின்னா, அந்த மஞ்சப்பூவுக்கு வந்து குளவி நிறைய வருமுங்க. சைவ பூச்சி புடிச்சு தின்னு விடுமில்லங்க. இதை வந்து இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம்னு வைங்களேன். இந்த வரப்புலேயே எல்லா வேலையும் நடந்துருதுங்க. நம்ம பயிர் வச்சைய புழு பூச்சி திங்காமல் காப்பாற்றிடலான்னு வைங்களேன். அதுக்கு தான் இந்த ஐடியா. எப்படிங்க நம்ம ஐடியா?